மனது ஆத்மா. மனது ஆத்மா. அது தண்ணி ஜக்கு ஜக்கு வச்சிருந்தோம். ஆத்மாவிற்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஆத்மாவும் மனதும் இரண்டும் ஒன்றா? தியானம் என்றால் என்ன? ஆத்மா, மனது, உடல் மூன்றையும் இணைப்பதுதான் தியானம். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, உடல்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனசுதான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் இயக்கம். ஆனா இதனுடைய மூலம் எது? ஆத்மா. ஆத்மா தன் இஷ்டத்துக்கு வேலை பண்றதுக்காக மனதை உபயோகிச்சுக்கிட்டு உடலை வேலை பண்ணி வைக்குது. ஆத்மா ஆத்மா மூளையில தானே இருக்கு. அதெல்லாம் கேள்வி நிறைய வீடியோ பார்க்கலன்னு ஆச்சு, நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஆத்மா இருக்கு. ரத்த சலனம் எங்கெங்க இருக்கு அங்கதான் ஆத்மா இருக்கு. ரத்த ஓட்டம் எங்கெங்க இருக்கு, ரத்தம் எங்க போகுது? உயிரணுக்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகுது. உயிரணுக்கள் எங்கெங்க இருக்கு? ஆத்மா. எங்கெங்க ரத்த ஓட்டம் போகுது, எங்கெங்கெல்லாம் உயிரணுக்கள் இருக்கு அங்கெல்லாம் மனசு இருக்கு. மனசும் ஆத்மாவும் இணை புரியாது. ஆத்மா உடலை விட்டு வெளியே போனா மனசும் போயிடுது. ஆத்மாவோட உடல் இருக்கு, ஆத்மா இருக்கு, மனசு இருக்கு. ஆத்மா வெளியே போன உடனே மனசு ஆத்மா ரெண்டுமே உடலை விட்டு வெளியே போகுது. ரத்த அணு போனா கூட காத்து போச்சாலும் போறோம். ரத்த அணுக்கள் வெளியே போனாலும் போயிடுது, காற்று சுவாசம் இது போனாலும் போயிடுது. இதுக்கு மூலமே சுவாசம் தான். சுவாசம் எங்க போகுது? ரத்தத்துக்கு போகுது. ரத்தமே இல்லைன்னா சுவாசம் எங்க போகும்? ரத்தமே இல்லைன்னா சுவாசத்தை எடுத்துட்டு போறதுக்கு வழியே இல்லையே. சுவாசம் நின்றுடும். ரத்தம் போனாலும் சுவாசம் நின்றுடும், சுவாசம் போனாலும் ரத்தம் வரைஞ்சிடும். ரெண்டும் ஒண்ணு கூட சம்பந்தம். ஆனா இந்த சுவாசத்தோட இணைஞ்சிருக்கிறது தான் மனசு. இந்த சுவாசம் அப்படிங்கிறதே மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து. பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணீங்கன்னா மனசை பிடிச்சிடலாம். மனசை பிடிச்சிட்டீங்கன்னா ஆத்மா பிடிச்சிடலாம். ஆத்மா மனசை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டா முக்தி போயிடலாம். இதுதான் செய்யறது. அதனால நீங்க தியானம் பண்ணணும்னா மனசு சஞ்சலம் இல்லாத ஒரு நிலை தேவை. அந்த சஞ்சலம் இல்லாத நிலை தேவை என்றால் ஒரு பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் வெரைட்டி பிராணாயாமத்தை குருக்கள் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பதஞ்சலி யோகங்கள் நிறைய வித்தைகள், பிராணாயாம வித்தைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல எதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலும் எஃபெக்ட் இருக்கு. ஆனா இந்த நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது எஸ்பெஷலி உங்க மனசுக்கு சம்பந்தப்பட்ட பிராணாயாமம். ஒன்னே நாடியை சுத்தப்படுத்துது. என்ன நாடி? இட பிங்கள சுஷ்ம நாடி, 72,000 நாடிகள். இதை பரிசுத்தப்படுத்துவது நாடி சுத்தி பிராணாயாமம். நாடி சுத்தி பிராணாயாமம் செய்த உடனே அந்த பிராணாயாமத்தினுடைய அபரிதமான சக்தி உங்க மூளைக்கு தான் நிறைய போகுது. ஏன்னா நிறைய ஆழமா காத்தை எப்ப நீங்க சத்தம் இல்லாம இழுக்கிறீங்க அது மண்டைக்கு போய் சேரும். ஏன்னா இந்த 3 நரம்பு சேர்றதே மண்டை, நெத்தி போட்டுல. இது 3மே வந்து இங்க சேருது நரம்பு. ஸோ இந்த 3 நரம்புக்குள்ள காத்தை நீங்க அனுப்ப கத்துக்கிட்டாலே அந்த காத்து உங்க தலைக்கு நிறைய போகும். தலைக்கு சக்தி நிறைய கிடைச்சிச்சுன்னா அன்வான்ட் திங்கிங்ஸ் எல்லாம் போயிடும். வேண்டாத நினைவலைகள் உங்களை வந்து வாட்டுறது இல்லையா, அதெல்லாம் தான் தானே குறைய ஆரம்பிச்சிடும். நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம். ஸோ நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம். எப்படி பண்றது? நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.